ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. வெந்தயக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வெந்தயக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு கீரையை கழுவிட்டு கட் பண்ணிக்கிங்க. நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே நம்ம அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் சேர்த்திக்கிங்க. நான் பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு 2 பல் பூண்டுங்க தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு கருவேப்பிலை போடணுங்கிற அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம கீரை தானே செய்ய போகிறோம், அதனால் நான் கருவேப்பிலை எதுவுமே போடலை. இப்போ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. பூண்டு போட்டுக்கனால அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போது நல்லா வதங்கின கடைசியில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரையை அதுலேயே சேர்த்தணுங்க. கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வெங்காயம் கீரை எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துடுங்க. நம்ம தண்ணி எதுவுமே இப்போ ஊற்றக்கூடாதுங்க. கீரை வதங்கி கொஞ்சம் வர டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தணும். உப்பு சேர்த்துன உடனே கீரை கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிரும். கீரை போட்ட உடனே எப்போவுமே உப்பு போடாதீங்க. நமக்கு அளவு தெரியாது. கீரை வதங்கின உடனே குவான்டிட்டி கம்மியாக வரும் பாருங்கள், அந்த டைமில் தான் நம்ம உப்பு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குழம்பு மிளகாயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு சேர்த்தணுன்னா சேர்த்துலாம், இல்லைன்னா அந்த காஞ்ச மிளகாயோடைய காரமே போதுன்னா அதோடய நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்குமே நல்லா கீரையை நல்லா கலந்து கொடுத்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரை வேகலை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க. நான் மூடி வச்சுக்கும் போது அந்த நீராவிலே அது கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தது, அப்படி வேக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தேங்காய் திருவி சேர்த்திருக்கேன். தேங்காய் திருவி சேர்த்தி பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த கசப்பு ரொம்ப அதிகமான கசப்பு தெரியாது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை